ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கக்கூடிய மெயில் சர்வீஸ்னால் என்ன, லைசன்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ எதுக்காக மெயில் சர்வீசஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், லைசன்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது, ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெயில் சர்வீஸ்னால் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெயில் சர்வீஸில் இருக்கிற டைப்பை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆன் ப்ரமைசஸ், அதாவது நம்ம ஒரு சர்வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருப்போம். ஸோ அந்த வச்சிருக்கிற இடத்துல இருந்து நாம் எப்படி ஒரு மெயில் சர்வீசஸை ரன் பண்ணுறது, நமக்கு சென்ட் ஆகிற மெயிலும் ரிசீவ் ஆகிற மெயில், க்யூவில் நிற்கிற மெயில், இது எல்லாமே நம்மளுடைய சர்வரில் மட்டுமே ஸ்டோர் ஆகிறது எப்படி அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஆன் ப்ரமைசஸ் சர்வர். நெக்ஸ்ட் சர்வீஸ் க்ளவுட். இந்த க்ளவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா சர்வரையும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்டர்நெட் மூலயமா நமக்கு மெயிலோட ஆக்சஸ் பண்ணுற பேஜ் மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலயமா நம்ம மெயில் சர்வீசஸை யூஸ் பண்ணுறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் க்ளவுடை தாண்டி ஷேர்டு மெயில் பாக்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு மெயில் சர்வீஸ், அதாவது IMAP, POP3 இந்த மாதிரியான சர்வீசஸ் வச்சுமே நமக்கு மெயில் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன் ப்ரமைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வரோட கனெக்ட் பண்ணணும். நம்மளுடைய ஏடியை, அதாவது விண்டோஸ் ஏடி லோக்கலாக கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஏடியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் சர்வரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மெயில் சர்வீசஸை வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு லைசன்ஸ், ஹார்ட்வேர், நெட்வொர்க் இது எல்லாத்தையுமே நாம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். பேசிக்காக ஒரு ஆன் ப்ரமைசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஈவன் நம்ம க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மெயில் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ இது எல்லாத்துக்குமே நாம தான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர், லைசன்ஸ், நெட்வொர்க் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். கூலிங் சிஸ்டம் இதை மெயின்டைன் பண்ணுற என்ஜினியர்ஸ் இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ சேம் தட் இங்கே ஆன் ப்ரமைசஸில் நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் சர்வரை யூஸ் பண்ணி ஒரு மெயில் கான்ஃபிகர் பண்ணணும், மெயில் சர்வீஸை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாலுமே ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் கிளவுட் மெயில் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் பிரதானமாக ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று கூகுளோட GWS G Suite, இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் 365. ஃபார்மலி மைக்ரோசாஃப்ட் 365க்கு ஏற்கனவே ஆஃபீஸ் 365 அப்படின்ற நேம் இருந்தது, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ சேம் தட் இங்கேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மெயில் சர்வீசஸை நம்ம எதுக்காக படிக்கிறோம்? மேக்ஸிமம் கம்பெனிஸில் எய்தர் மைக்ரோசாஃப்ட் 365 வச்சுருப்பாங்க, இல்லை G Suite வச்சுருப்பாங்க. வெரி ரேரான கம்பெனிஸ் தான் அதர் மெயில் சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதர் மெயில் ப்ரொவைடர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AWS, ஓஸ்டிஞ்சர், கோடாடி, ஹாட்மெயில், யாகுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் 365 நான் இந்த டுட்டோரியல் சீரிஸ் மூலமா மொத்தமாக காமிக்க போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற அதர் மெயில் சர்வீசஸில் இந்த ஓஸ்டிஞ்சர் அப்படின்ற இடத்துல ஒரு மெயில் ப்ரொவைடர் இருக்கார். ஸோ அவருடைய மெயில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஓஸ்டிஞ்சரோட மெயில் இதுக்குள்ளே நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயிலோட இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸ், ட்ராப், சென்ட், நம்ம ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போனோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். மெயில் பாக்ஸோட வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு டொமைன் கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுடைய மெயில் சர்வீஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமேசான் வெப் சர்வீசஸ் கூட IMAP, POP3 இந்த மாதிரியான சர்வீசஸை பயன்படுத்தி மெயில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சீக்கிரமாகவே அவுட்லுக் மாதிரியோ இல்லை கூகுள் ஷூட் மாதிரியோ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அண்டு யாகு வந்து ரொம்ப பழைய காலத்துலேருந்து இருக்காங்க. ஓஸ்டிஞ்சரோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சேன். ஸோ வெப்டெக் அகாடமியோட மெயிலை இப்போதைக்கு நான் ஓஸ்டிஞ்சரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, அது நான் டொமைன் வாங்கினதுனால அவங்க கொடுக்குற 100 இமெயில்ஸை இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி ஒரு வேளை பெருசாகுது அப்படின்னா கண்டிப்பாக either G Suiteலையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் 365 தான் போவேன். ஸோ அது வரப்போ ஸோ அதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத நான் அதில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக 5 விஷயம் வேணும். ஒன்று மெயில் ஐடி. ஸோ ஒரு மெயில் ஐடி அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயில் சர்வீசஸை எனேபிள் பண்ண முடியும். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் பர்சனல் மெயில் ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டொமைன் மூலயமா நம்ம க்ரியேட் பண்ணுற மெயில் ஐடி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேணும். ஆனால் அந்த கார்டு மாஸ்டர் கார்டோ இல்லை விசா கார்டோ இருக்கணும். ஸோ அப்போ தான் அங்கே பேமெண்ட் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இதில் UPI அப்ளிகபிள் கிடையாது. ஸோ கான்டாக்ட் நம்பர் நிச்சயம் வேணும். ஏன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மொபைலில் தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுருப்போம். ஸோ அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் தேவை. ஸோ எய்தர் மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் மூலமா நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லைனா
நம்ம மொபைல் நம்பரையே 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேன் நம்பர் மஸ்ட். காரணம் என்னென்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது பேசிக் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை என்டர்பிரைஸ் லைசன்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பேன் நம்பர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்காக கலெக்ட் பண்ணப்படுது. ஸோ நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் அப்படின்னா தாராளமாக 365 நம்மளால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 5 இருந்தால் மட்டும்தான் ஆஃபீஸ் 365 நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நமக்கு தேவையான மெயில் சர்வீசஸ், நமக்கு தேவையான செக்யூரிட்டி சர்வீசஸ், நமக்கு தேவையான ஐடென்டிட்டி சர்வீசஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ண முடியும். பேசிக்காக நம்ம லைசன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இந்த மைக்ரோசாஃப்ட் 365 எக்கச்சக்கமான லைசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் 300 யூசர் வரைக்கும் இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த 4 டைப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுத்துக்கு போய்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் பேசிக் அப்படின்றது ஒரு $149 ப்ளஸ் டேக்ஸ் பர் யூசர் பர் மந்த்துக்கு வரும். ஸோ 365 பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா கொஞ்சம் கூடவும், பிஸ்னஸ் ப்ரீமியம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட $600 வரைக்கும் வரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் 365 ஆப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட $1500 வரைக்கும் ஒரு யூசருக்கான லைசன்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக 300 யூசர் வரைக்கும். சரி, நீங்கள் 300 யூசரை கிராஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே என்டர்பிரைஸ் லைசன்ஸாக போயிடுது. என்டர்பிரைஸில் நிறைய லைசன்ஸ் இருக்குது. E1, E3, E5, F3, F1, F3 இன்க்ளூடட் 365 F3 அப்படின்ற மாதிரி நிறைய லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைசன்ஸ் பேசிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்டர்பிரைஸ் அப்படின்னு போயிட்டோம்னாவே அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. டீம்ஸ்க்கு ஒரு லைசன்ஸ், மெயில் சர்வீஸில் இருக்கக்கூடிய அவுட்லுக், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதுக்கு மட்டும் தனி லைசன்ஸ் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பவர் BI வேணுமா அதுக்கு தனி லைசன்ஸ் இருக்குது. நம்ம மைக்ரோசாஃப்ட்டில் டைனமிக்ஸ் 365 அப்படின்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது. PSA டீம் மெம்பர் லைசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைசன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி செய்யுது. மைக்ரோசாஃப்ட் 365 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது எனாமஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம படித்து முடிக்கவே பல வருடங்கள் ஆகும். ஏன்னா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. ஸோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம லைசன்ஸிங்கை வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 பிஸ்னஸ் பேசிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த லைசன்ஸில் வந்து ஆன்லைனில் நம்மளால் அவுட்லுக் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆக்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ் வரைக்குமே நம்மளால் ஆன்லைனில் OneDriveல யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு எதுக்குமே லோக்கல் மிஷினில் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இல்லை லோக்கல் மிஷினில் இருக்கிற சாஃப்ட்வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணவோ முடியாது. இதுவே பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோ ப்ரீமியமோ பிஸ்னஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அண்ட் 300 யூசருக்கு கம்மியாக இருக்கிறதுனால இந்த டீம்ஸ் லைசன்ஸ் இந்த ஆப் ஆர் பிஸ்னஸ் கூடவே சேர்ந்து வந்தது. ஆனால் என்டர்பிரைஸ் லைசன்ஸ் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு செப்பரேட் லைசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைசன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஓவர்வியூ என்னென்னா, ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா ஸோ ஆன் ப்ரொமைஸில் இருந்தால் எப்படி இருக்குது, க்ளவுட் மெயில் சர்வீசஸ் எப்படி கொடுக்குறாங்க, அண்ட் மற்ற மெயில் ப்ரொவைடர்ஸ் எந்த மாதிரியான மெயில் இன்டர்ஃபேஸில் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். ஸோ கூடவே இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் பார்த்தோம். லைசன்ஸில் என்ன டைப் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். நன்றி.